கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சிங்காநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் நேசராஜ். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம். கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தற்பொழுது வரதராஜபுரம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதே போல திமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்து அவர் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு 4,40,346 பயனாளிகள் வந்துள்ளதாகவும், அதே போல விடியல் பேருந்து பயண திட்டத்தில் 26,42,00,000 பயணங்கள் மேற்கொண்டதாகவும், பழுதடைந்த சாலைகளை மேம்படுத்த 281 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 750 கோடியும், அதே போல மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் 58,290 மனுக்களுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. முதல்வரின் முகவரி திட்டத்தில் 2,21,647 மனுக்களுக்கு தீர்வும், முதியோர் உதவித்தொகை 1,23,114 பயனாளிகள், அதே போல நான் முதல்வர் திட்டத்தில் 22 கோடி மதிப்பில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும், 41,133 மகளிர் சுய உதவிகளுக்கு 2,504.87 லட்சம் வங்கிக் கடன் வழங்கியதாகவும் அந்த பிரச்சாரத்தில் அவர் மேற்கொண்டு சுட்டிக் கொண்டு அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.